கும்பகர்ணன் தூக்கம் போடுகிறார்னு சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் அருகதை கிடையாது. காரணம், ஒரு அடிமை சாசனத்தை எழுதி வைத்த தமிழின துரோகி பழனிசாமி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பேசுவதற்கு தகுதி கிடையாது. அதற்கான தார்மீக உரிமையும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய பச்சை துரோகி பழனிசாமி என்று சொல்லலாம். காரணம், இன்றைக்கு கீழடி அகழ்வாய்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவற்றை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடே ஓரணியில் நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் கும்பகர்ணன் போல தூங்கிக் கொண்டிருக்கிறார். மொழி ரீதியாக இந்துக்களை பிரிக்க திமுக முயற்சி செய்தது மொழியில் ரீதியாக இந்துக்களை பிரிப்பது திராவிட இயக்கங்களுடைய கூற்றல்ல. ஜாதி ரீதியாக மக்களை இந்துக்களை பிரித்து வைப்பதே சனாதனம்தான். எச் ராஜா எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடை சனாதனம்தான். சனாதனத்தினுடைய அடிப்படை இந்துத்துவா என்றாலே அது பிராமணியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் இந்துக்கள் என்று அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஜாதியின் அடிப்படை இந்துக்களை பிளவுபடுத்தியதே ஆரிய வம்சாவளியில் வந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எச் ராஜா தான். கீழடி அகழ்வாய்வுக்காக அதிமுக ஆட்சியில் மாஃபா பாண்டியராஜன் அதிகமாக தொகையை கொடுத்தார் என்பது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். அன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த அகழ்வாய்வுகளை மூடிய போது வாய் மூடிக்கொண்டிருந்தது தான் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம். அமர்நாத் அவர்களை வடகிழக்கு மாநிலத்திற்கு மாற்றம் செய்ய போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு கேள்வி எழுப்பினார்கள். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். எனவே திமுக எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் மீண்டும் கீழடி அகழ்வாய்வை செய்வதற்காக உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு ஒன்றிய அரசு கைவிட்ட அகழ்வாய்வினுடைய பணிகளை மாநில தொல்லியல் துறை எடுத்து மாநில செலவில் இன்றைக்கு இத்தகைய ஒரு வரலாற்று உண்மையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே திரு மாஃபா பாண்டியராஜன் சொல்வதாக இருந்தாலும் அதிமுக சொல்வதாக இருந்தாலும் உண்மைக்கு புறமானது. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி சதி இருக்கிறது. கீழடி அகழ்வாய்வினுடைய உண்மைகள் வெளியிடப்பட்டால் நாளை இந்த தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் ஆசிய கண்டத்தில் முதலில் உருவாகிய ஒரு இனம் தமிழினம் என்று வெளிவரும். எனவே இவ்வளவு காலம் சிந்து சமவெளி நாகரிகம் தொன்மையானது என்று ஆரியர்களை கையிலே தூக்கி பிடித்தவர்கள் அந்த கூற்று பொய்யாகிவிடும். எனவே தமிழினத்திற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம் கிடைக்கும். அதை மறைப்பதற்காகத்தான் ஒன்றிய பாஜக அரசு இத்தகைய சதி திட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றுக்கு துணை போகிற பச்சை துரோகி தமிழின துரோகி பழனிசாமி என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.